வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டம்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒருவேளை 1857 சிப்பாய் கழகம் இல்லனா 20ஆம் நூற்றாண்டு போராட்டங்கள். ஆனா அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே, குறிப்பா தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்கான முதல் தீப்போரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது நாம நினைக்கிறத விட ரொம்பவே பழமையான ஒரு கதை. பொதுவா நவீன இந்தியாவோட சுதந்திர போராட்டம் 1800களோட பிற்பகுதியில தான் ஆரம்பிச்சதுன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆனா உண்மை அதே இல்ல. அந்த போராட்டத்துக்கான வேர்கள் குறிப்பா நம்ம தென்னிந்தியாவுல ரொம்ப ரொம்ப ஆழமா ஊன்றியிருந்தது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான ஆயுத போராட்டங்கிறது புதுசு இல்ல. 1700கள்லயே பாளையக்காரர்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1806ல நடந்த வேலூர் சிப்பாய் கழகம், இதெல்லாம் பெரிய போராட்டங்களுக்கு ஒரு முன்னோட்டமா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் இங்க தமிழ்நாட்டுல நடந்த போராட்டத்தை ரொம்பவே தனித்துவமாக்குச்சு. அது என்ன தெரியுமா? இது வெறும் வெள்ளைக்காரங்களுக்கு எதிரான போராட்டம் மட்டும் இல்ல. இது ஒரு இருமுனை போர். ஒரு பக்கம் அந்நிய ஆட்சிக்கு எதிரா, இன்னொரு பக்கம் நம்ம சமூகத்துக்குள்ளேயே இருந்த சாதி ரீதியான அநீதிகளுக்கு எதிராவும் ஒரே நேரத்துல போராடுனாங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்படி அங்குன்னும் இங்குன்னுமா தனித்தனியா நடந்த கிளர்ச்சிகள்லாம் எப்படி ஒன்னு சேர்ந்து ஒரு முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் இயக்கமா உருவெடுச்சு? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம். ஓகே, இந்த மாற்றத்துக்கான முதல் அடி, அதாவது முதல் முறையா ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதுதான் சென்னை சுதேசி சங்கம். வாங்க அத பத்தி பாப்போம். இந்த கதை தொடங்குற வருஷம் 1852. ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம்னே சொல்லலாம். இது ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வணிகர்கள். கஜ்லு லக்ஷ்மி நரசு தலைமையில சில வணிகர்கள் ஒன்னு சேர்ந்து மக்களோட கருத்துக்களையும் குறைகளையும் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போகணும்னு இந்த சங்கத்தை உருவாக்குனாங்க. சரி, இவங்களோட முக்கிய நோக்கங்கள் என்னவா இருந்துச்சு? முதல்ல அதாவது வணிகர்களோட நலன்களை பாதுகாக்கணும். அப்புறம் அதிகப்படியான வரிய குறைக்கணும்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவ மதப்பிரச்சார நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஆதரவு கொடுத்ததையும் எதிர்த்தாங்க. மொத்தத்துல மக்களோட தேவைகளை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போறதுதான் இவங்களோட வேலையா இருந்துச்சு. அவங்க செஞ்ச பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது, அவங்களோட மிகப்பெரிய வெற்றின்னே சொல்லலாம். அப்போ பிரிட்டிஷ் அரசு வரி வசூல் செய்யறதுக்காக ஒரு கொடூரமான முறையை கையாண்டிட்டு இருந்துச்சு. அதுக்கு எதிராக இவங்க போராடினாங்க. ஆமாங்க, வரி கட்ட முடியாத விவசாயிகளை சித்திரவதை செஞ்சு வரி வசூலிச்சாங்க. இதை எதிர்த்து சென்னை சுதேசி சங்கம் பெரிய அளவுல போராட்டம் நடத்துச்சு. இதோட விளைவா அரசாங்கம் ஒரு சித்திரவதை ஆணையத்தை அமைச்சு விசாரணை நடத்துச்சு. அந்த விசாரணைக்கு அப்புறம் அந்த கொடூரமான சித்திரவதை சட்டமே ரத்து செய்யப்பட்டது. இது உண்மையிலே ஒரு மகத்தான வெற்றி. ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய வெற்றிய பெற்றும் இந்த சங்கம் ரொம்ப நாள் நீடிக்கல. 1862க்குள்ளேயே அது செயல்படாம போயிடுச்சு. இந்த முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சாலும் அது ஒரு முக்கியமான விதைய விதைச்சிட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்ததா போராட்டக் களத்துல ஒரு புதிய சக்தி வாய்ந்த ஆயுதம் அறிமுகமாகுது. அதுதான் பத்திரிகை. இந்தியர்களோட பார்வைக்கு ஒரு குரல் தேவைன்னு உணர்ந்த தருணம் அது. இதுக்கு காரணமா இருந்தது ஒரு சர்ச்சை. 1877ல டி. முத்துசாமி ஐயர் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா நியமிக்கப்படுறார். இந்த நியமனம் அப்போதைய ஊடகங்கள்ல ஒரு பெரிய புயலையே கிளப்புச்சு. ஏன் புயலை கிளப்புச்சுன்னா, அப்போ சென்னையில இருந்த எல்லா பத்திரிகைகளும் ஆங்கிலேயர்கள் நடத்தினது. ஒரு இந்தியர் நீதிபதியா வர்றத அவங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால இந்த நியமனத்தை கடுமையா விமர்சிச்சு எழுதுனாங்க. அப்போதான் நம்ம படித்த இந்திய இளைஞர்களுக்கு ஒன்னு புரிஞ்சது. இந்த பத்திரிகைகள் எல்லாம் ஒரு பக்கச்சார்பா இருக்கு. நம்ம கருத்து சொல்ல நமக்கென சொந்தமா பத்திரிகைகள் வேணும்னு முடிவு செஞ்சாங்க. இந்த முடிவுல இருந்துதான் தி இந்து மற்றும் சுதேசமித்ரன் போன்ற பத்திரிகைகள் பிறந்தது. 1778ல ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி போன்றவங்க சேர்ந்து தி ஹிந்து பத்திரிகைய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1891ல ஜி. சுப்பிரமணியம் அவர்களே சுதேசமித்ரன் என்கிற தமிழ் பத்திரிகையையும் தொடங்குறார். இந்த பத்திரிகைகள் வெறும் செய்திகளை மட்டும் சொல்லல, தேசியவாத கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போற ஒரு பெரிய கருவியா மாறுச்சு. இப்ப பாருங்க, தேசியவாத கருத்துக்களை பரப்ப பத்திரிகைகள் வந்துருச்சு. இதனால அடுத்த கட்டமா இன்னும் தெளிவான அரசியல் நோக்கங்களோட ஒரு புதிய சபா உருவாகிறதுக்கான சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த வகையில 1884ஆம் வருஷம் மே மாசம் சென்னை மகாஜன சபை, அதாவது MMS தொடங்கப்பட்டது. இதோட நோக்கங்கள் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. சென்னை சுதேசி சங்கத்துக்கும் இந்த மகாஜன சபைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு.
சுதேசி சங்கம் வரி சித்திரவதைன குறிப்பிட்ட பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துச்சு. ஆனா மகாஜன சபை அப்படி இல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான தேசியவாத சீர்திருத்தங்களை கோருனாங்க. சுதேசி சங்கம் காணாம போயிடுச்சு. ஆனா மகாஜன சபையோட கோரிக்கைகளை தான் பின்னாடி 1885ல உருவான இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படியே எடுத்துக்கிட்டது. இதுதான் போராட்டத்தோட பரிணாம வளர்ச்சி. அவங்களோட சில முக்கியமான கோரிக்கைகளை பாருங்களேன். சிவில் சர்வீஸ் தேர்வுகளை இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் ஒரே நேரத்துல நடத்தணும். லண்டன்ல இருக்கிற இந்திய கவுன்சிலை கலைக்கணும். வரிய குறைக்கணும். ராணுவத்துக்கும் நிர்வாகத்துக்கும் செய்யற செலவுகளை குறைக்கணும். பாத்தீங்களா, எவ்வளவு ஆழமான அமைப்பு ரீதியான கோரிக்கைகள். இதுதான் தேசிய போராட்டத்தோட நிகழ்ச்சி நிரலையே தீர்மானிச்சது. ஆக தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச இந்த சங்கங்களும் சரி பத்திரிகைகளும் சரி இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து அகில இந்திய அளவுல ஒரு பெரிய தேசிய இயக்கம் உருவாகிறதுக்கு ஒரு பாலமா இருந்துச்சு. அப்போ பாளையக்காரர்களோட ஆயுத கிளர்ச்சியில ஆரம்பிச்ச சட்ட ரீதியான அரசியலமைப்பு ரீதியான போராட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாடு ஒரு நாடு தழுவிய போராட்டத்துக்கு தேவையான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். சுதந்திர போராட்டம்னு சொன்னா நம்ம மனசுக்கு வர்றது பெரும்பாலும் வட இந்திய தலைவர்களோட பெயர்கள் தான் இல்லையா? ஆனா அவங்களுக்கெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இங்க தெற்குல இருந்து ஒரு குரல் ரொம்பவே உரக்க ஒலிச்சுது. அது ஒரு தனி ஆளோட குரல். ஆனா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வச்ச ஒரு அசாத்தியமான தைரியத்தோட கதை இது. கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இதுதான் நம்ம கதையோட மையப்புள்ளி. எப்படி ஒரு பிசினஸ், ஒரு வர்த்தகம், ஒரு போராட்ட கருவியா மாறுச்சே? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாம். சரி, இந்த கதையோட முழு வீரியத்தையும் புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அந்த காலகட்டத்துக்கு போகணும். அப்போ தென்னிந்தியாவோட பவர் சென்டர் எதுவா இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஏன் ஒடிசாவோட சில பகுதிகள் கூட, இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் மெட்ராஸ் பிரசிடென்சி. இது சும்மா ஒரு நிர்வாக பகுதி மட்டும் கிடையாது. சுதந்திர போராட்டத்துக்கான ஆரம்ப கட்ட ஆலோசனைகள், அந்த பொறி தட்டின இடமே இதுதான்னு சொல்லலாம். இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். வருஷம் 1885 இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் பாம்பேல நடக்குது. இந்தியா முழுசிருந்து வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 72 பேர். பாருங்க எவ்வளவு சின்னதா ஆரம்பிச்சிருக்குன்னு. ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. அந்த 72 பேர்ல சரியா 22 பேர் மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து வந்தவங்க. அதாவது கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு. இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது, ஆரம்பத்துல இருந்தே இந்த போராட்டத்துல தென்னிந்தியா எவ்வளவு முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்குன்னு. அடுத்த 2 வருஷத்துல பாருங்க, நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. 1887ல காங்கிரஸ் மாநாடு நம்ம சென்னைக்கே வந்துச்சு. அப்போ இந்தியா முழுசும் இருந்து வந்த 607 பிரதிநிதிகள்ல 362 பேர், அதாவது பாதிக்கும் மேல நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சிய சேர்ந்தவங்க. தென்னிந்தியாவோட அரசியல் எழுச்சி எவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னு பாருங்க. இதுவே பெரிய சாட்சி. அது வரைக்கும் இந்த சுதந்திர போராட்டம்ங்கிறது வெறும் பேச்சுவார்த்தை, விவாதம்ங்கிற அளவுல தான் இருந்துச்சு. ஆனா அது எப்படி திடீர்னு ஒரு மக்கள் இயக்கமா மாறுச்சு? அந்த தீப்பொறி எங்கிருந்து வந்துச்சு? வாங்க பார்க்கலாம். 1905ல பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு தந்திரமான வேலை செஞ்சாங்க. வங்காளத்தை மதம் வாரியா 2ஆ பிரிச்சாங்க. ஆனா அவங்களோட இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி தான் நாடு முழுக்க சுதேசி இயக்கம்ங்கிற நெருப்ப பத்த வச்சுது. சொல்லப்போனா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா நடந்த முதல் உண்மையான மக்கள் புரட்சினே இதை சொல்லலாம். சுதேசி இயக்கம்னா வெறும் வெளிநாட்டு பொருட்களை வாங்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு புது இந்தியாவை உருவாக்குன ஒரு முழுமையான திட்டம். தமிழ்நாட்டுல இது இன்னும் ஒரு படி மேல போச்சு. முதல் முறையா புது மேடைகள்ல தமிழ் ஒலிச்சுது. குறிப்பா சொல்லணும்னா பாரதியாரோட பாட்டுங்கள்லாம் வெறும் கவிதையா இல்லாம போராட்டத்துக்கான ஒரு போர் முழக்கமா மாறுச்சு. சரி, இப்போ இந்த சுதேசிங்கிற கொள்கைய வெறும் பேச்சோட நிறுத்திக்காம அத செயல்ல செஞ்சு காட்ட துணிஞ்ச ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வ.உ.சி. தொழில் முறையில இவர் ஒரு வக்கீல். ஆனா உள்ளுக்குள்ள இவர் ஒரு தன்மான போராடி. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட ஆணி வேறே அவங்களோட பொருளாதாரம்தான். அதையே ஆட்டிப்பாக்க துணிஞ்சவர் இவர். வ.உ.சி. செஞ்ச அந்த துணிச்சலான காரியம் என்ன தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்க ஆதிக்கம் செலுத்தின அதே கடல்ல அவங்களுக்கே எதிரா ஒரு இந்திய கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சதுதான். தூத்துக்குடியில ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு விடுத்த ஒரு நேரடியான சவால். இது ஏதோ 2 கம்பெனிக்கு நடுவுல நடந்த பிசினஸ் போட்டி கிடையாது. இது ஒரு அரசியல் பிரகடனம். வ.உ.சி. வாங்கின அந்த காலியா லாவோன் 2 கப்பலும்
தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் நடுவுல போனப்போ அது வெறும் சரக்க மட்டும் சுமந்துட்டு போகல, அது கோடிக்கணக்கான இந்தியர்களோட தன்மானத்தையும் சேர்த்து சுமந்துட்டு போச்சு. ஒவ்வொரு ட்ரிப்புமே ஒரு வெற்றி கொண்டாட்டம் தான். வஉசியோட இந்த அசுர வளர்ச்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நேரடியாவே சீண்டி பார்த்துச்சு. அவங்களோட ரியாக்ஷன் திருநெல்வேலியில ஒரு பெரிய கிளர்ச்சிக்கு எப்படி காரணமாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். வஉசி தூத்துக்குடி மில் தொழிலாளர்களை ஒன்னு சேர்த்து தேசியவாத தலைவர் பிபின் சந்திர பாலோட விடுதலையை கொண்டாட ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சார். ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் இத ஒரு தேச துரோக செயலா பார்த்துச்சு. உடனே வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செஞ்சாங்க. இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவ அடுத்த நாளே திருநெல்வேலியில பெரிய கலவரம் வெடிச்சுது. ஆனா இந்த துணிச்சலுக்காக வஉசி கொடுத்த விலை ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போதான் அந்த காலனி ஆட்சியோட உண்மையான கொடூரமான முகம் வெளியில தெரிஞ்சது. தண்டனை என்னன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. இரட்டை ஆயுள் தண்டனை. எதுக்கு? தேச துரோக குற்றத்துக்காக. இது வஉசிக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை இல்லைங்க. அப்போ வளர்ந்துட்டு இருந்த ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரனுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு பகிரங்க எச்சரிக்கை இது. இதுதான் அந்த போராட்டத்துக்காக அவர் கொடுத்த விலை. யோசிச்சு பாருங்க, படிச்ச ஒரு வக்கீல் ஒரு கப்பல் கம்பெனியோட ஓனர் மாடி இழுக்க வேண்டிய செக்கை இழுத்தார். அவரோட உடம்பு செதஞ்சு போச்சு, அவரோட கனவு நிறுவனமும் முடங்கி போச்சு. ஆனா அவரோட தியாகம் அது என்னைக்கும் அழியல. இந்திய சுதந்திர போராட்டம்னு சொன்னாலே நமக்கு பொதுவா ஒரு தேசிய இயக்கம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா, குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த போராட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். இங்க பல நீரோட்டங்கள் இணைஞ்சுதான் சுதந்திர போராட்டம் நடந்தது. வாங்க அந்த ஆழமான, அதிகம் பேசப்படாத கதைகளை தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேசத்தோட சுதந்திரம்ங்கிறது எப்படி கிடைக்குது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கா, இல்ல பல வழிகள், பல குரல்கள், பல போராட்டங்கள் சேர்ந்துதான் சுதந்திரம் கிடைக்குதா? இந்த கேள்விக்குள்ளதான் நம்ம தமிழ்நாட்டோட வரலாறே அடங்கியிருக்கு. ஆமா, தமிழ்நாட்டோட கதையில இதுக்கு ஒரே பதில் கிடையாது. இங்க சுதந்திர போராட்டம் ஒரே நேர்கோட்டுல போகல. ஒரே சமயத்துல பல இயக்கங்கள், அதுவும் வேற வேற நோக்கங்களோட களத்துல நின்னாங்க. வாங்க அந்த போராட்ட நீரோட்டங்களை ஒவ்வொன்னா நாம இப்ப பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம முதல் நீரோட்டத்துக்குள்ள போலாம். இது கொஞ்சம் தீவிரமானது. வன்முறையோ ஒரு வழியா தேர்ந்தெடுத்த புரட்சியாளர்களை பத்தினது. இந்த அமைப்போட பேரு பாரத மாதா சங்கம். இவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா, ஆனா அதே சமயம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை செஞ்சா மக்கள் மனசுல தேசப்பற்று தீய பத்த வைக்க முடியும்னு இவங்க ரொம்ப உறுதியா நம்பினாங்க. இப்ப இந்த டைம்லைனை பாருங்க. இந்த இயக்கம் எப்படி படிப்படியா தீவிரமாச்சுன்னு புரியும். பாண்டிச்சேரிய ஒரு பாதுகாப்பான இடமா வச்சுக்கிட்டு அங்கிருந்து தான் திட்டமெல்லாம் போட்டிருக்காங்க. அதோட உச்சக்கட்டம் தான் மணியாச்சியில நடந்த கலெக்டர் ஆஷ் படுகொலை. இது இந்த இயக்கத்தோட தீவிரத்தையும் அதோட விளைவுகளையும் நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. இப்ப நாம பார்க்க போறது வன்முறை பாதைக்கு நேர் எதிரான ஒரு அணுகுமுறை. இது அன்னி பெசன்ட் அம்மையார் முன்னெடுத்த முறையான அரசியல் ரீதியான ஒரு போராட்டம். அப்போதைய அரசியல் சூழல்ல என்ன நடந்ததுன்னா, பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் மிதவாத தலைவர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொறுப்பான அரசாங்கம் அமையல. இந்த அதிருப்தி தான் தன்னாட்சி இயக்கம் உருவாக ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. அன்னி பெசன்ட்டோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் தன்னாட்சி இயக்கத்தோட மொத்த சாராம்சமே. அடிமைத்தனத்தோட சொகுசு ரயில விட சுதந்திரத்தோட மாட்டு வண்டிய மேல். பாருங்க, பிரிட்டிஷ் ஆட்சியில கிடைக்கிற வசதிகளை விட சுயமரியாதை தான் முக்கியம்னு எவ்ளோ அழகா சொல்லிருக்காங்கன்னு. இந்த இயக்கம் எவ்ளோ ஒரு கட்டமைப்போட செயல்பட்டுச்சுன்னு இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும். அயர்லாந்து இயக்கத்தை ஒரு மாதிரியா எடுத்துக்கிட்டு தெளிவான கோரிக்கைகளை வச்சு செய்தித்தாள்கள் மூலமா தங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு முறையான அரசியல் இயக்கமா இதை நடத்துனாங்க. நம்மளோட மூன்றாவது நீரோட்டம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா போராட்டம் வெறும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மட்டும் நடக்கல, நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே இருந்த அதிகார போட்டிகளை பத்தியும் நடந்ததுன்னு இது நமக்கு காட்டுது. அதாவது ஒரு பக்கம் நாட்டு விடுதலைக்காக போராட்டம் நடந்துட்டு இருந்தப்பவே, இன்னொரு பக்கம் சமூக நீதிக்கும் பிரதிநிதித்துவத்துக்குமான ஒரு தனித்துவமான போராட்டம் இங்க வேர் பிடிக்க ஆரம்பிச்சது. நீதி கட்சியோட உருவாக்கம்ங்கிறது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல. இந்த ஸ்டெப்ஸ பாருங்க. சங்கங்கள், அப்புறம் மாணவர் விடுதிகள், கடைசியா ஒரு அரசியல் கூட்டமைப்புன்னு ரொம்ப திட்டமிட்டு படிப்படியா இந்த இயக்கத்தை அவங்க கட்டமைச்சாங்க. 63 வெறும் ஒரு நம்பர் தானே நினைக்காதீங்க. இந்த ஒரு நம்பர் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய சகாப்தத்தையே தொடங்கி வச்சது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றி இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் அந்த நம்பரோட மகத்துவம்.
காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிச்ச அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு நீதி கட்சி ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் வெற்றியை பதிவு செஞ்சுது. இது அவங்களோட அரசியல் செல்வாக்கையும் மக்கள் ஆதரவையும் அப்பட்டமா காட்டுச்சு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு ஒரு முகம்தான் இந்த ஸ்லைட்ல இருக்கிறவர். நீதி கட்சியைச் சேர்ந்த சுப்பராயலு சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா பொறுப்பேற்றார். உண்மையிலேயே இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தருணம். இப்ப நாம 4வது, அதாவது கடைசி நீரோட்டத்துக்கு வந்துட்டோம். காந்தியோட வருகை போராட்டத்தோட முகத்தையே மாத்தி அத ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா மாத்துச்சு. இந்த மிகப்பெரிய மக்கள் இயக்கத்துக்கு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சதுதான் இந்த ரவுலட் சட்டம். அதாவது சந்தேகம் வந்தா போதும் யார வேணும்னாலும் விசாரணை இல்லாம ஜெயில்ல போடலாங்கிற இந்த கொடூரமான கருப்பு சட்டம் நாடு முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த கிளர்ச்சியோட தன்மையே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அகிம்சை வழியில உண்ணாவிரதம், பிரார்த்தனை மூலமா தங்களோட எதிர்ப்பை காட்டினாங்க. ராஜாஜி, சத்யமூர்த்தி மாதிரியான உள்ளூர் தலைவர்கள் மக்களை ஒன்னு திரட்டினாங்க. முக்கியமா தொழிலாளிகள், மாணவர்கள், பெண்கள்னு சமூகத்தோட எல்லா தரப்பு மக்களும் இதுல கலந்துகிட்டது ஒரு புதிய தொடக்கமா அமைஞ்சது. இந்த மக்கள் போராட்டத்தை முன்னாடி நின்னு வழிநடத்தின உள்ளூர் தலைவர்கள்ல ஒருத்தர் தான் சத்யமூர்த்தி. இவங்கள மாதிரி ஆட்களோட பங்களிப்பு தான் இந்த இயக்கத்தை இவ்வளவு வலிமையா மாத்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதே சமயத்துல காந்தியோட ஆதரவோட நடந்த கிலாஃபத் இயக்கம் இஸ்லாமிய சகோதரர்களையும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டத்துல பெரும் அளவுக்கு இணைச்சுது. இதனால போராட்டத்தோட அடித்தளம் இன்னும் வலுவாச்சு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 4 தனித்தனி போராட்ட நீரோட்டங்களையும் இப்ப ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது பாருங்க. ஒரு பக்கம் வன்முறை பாதை, இன்னொரு பக்கம் அரசியல் சீர்திருத்த பாதை, அதுக்கு நடுவுல சமூக நீதிக்கான ஒரு பாதை, கடைசியா அஹிம்சை வழியில மக்கள் போராட்டம்னு 4மே முற்றிலும் வேற வேற பாதைகள். ஆனா இது எல்லாமே சுதந்திரம்ங்கிற ஒரே பெரிய நதியில போய் கலந்த நீரோட்டங்களா